தேவன் திருப்புகிற காலம் வந்துவிட்டது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்டையும் பிசாசு அடிமையாக்கி வச்சிருக்கான். ஒவ்வொரு நாட்டையும் பாருங்க, பயங்கரமான யுத்தங்கள், நாடுகளை அடித்து நொறுக்குகிற ஈவு இரக்கமில்லாத செயல்கள். ஸ்தோத்திரம். நாடுகளிலே பெருகி போச்சு. வானத்திலிருந்து பெய்கிற மழை அமில மழையா பெய்யக்கூடிய அளவுக்கு போர்களின் உக்கிரம் பெருகி போச்சு. இயேசு வர காலமாச்சு. இது இயேசு வரக்கூடிய காலம். இயேசு வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் கர்த்தரே தேவன் என்று பிரசங்கிக்கப்படுகிற காலம் இது. இந்த கிருபையை பெற்றுக்கோங்க, இந்த எண்ணத்தை பெற்றுக்கோங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. யாருக்கு தெரியும், உங்களை தேவன் பல நாடுகளை ஆசீர்வதிக்க உங்களை பயன்படுத்துவார். பரலோக முதல்வர் என்னையும் உங்களையும் கனப்படுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. தூசியை உதறிவிட்டு எழும்பு. உன்னை அழைத்தவர் கிறிஸ்து, உன்னை அபிஷேகிக்கிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, இது அற்பமான காரியம். எழுப்புகிறதும் திருப்புகிறதும் அற்பமான காரியம். ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்கிற தேவ சித்தம் நம் மூலமாய் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. மாறான திட்டங்கள் பிசாசுடைய பொய். பிசாசு நிறைய பொய்ய வச்சிருக்கான். கட்டுக்கட்டா ஃபைல வச்சிருக்கிறான், கட்டுக்கட்டா பொய்ய வச்சிருக்கிறான். அது எல்லாம் பொய். இயேசு உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பது மட்டும்தான் உண்மை. பாபிலோன் மட்டும் மேதிய பெர்சிய ராஜ்யங்களை தேவன் அசைக்க தானியேலை பயன்படுத்தினார். முதலாவது நேபுகாத் நேச்சார். மொத்தம் 3 அரசர்கள், 3 பேரரசர்கள். குறுநில மன்னர்கள் உண்டு, மன்னர்கள் உண்டு, அரசர்கள் உண்டு, பேரரசர்கள் உண்டு. சரிதானே? அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு ஹிஸ்டரி பாடம் எடுக்கல. இந்த நேபுகாத் நேச்சார் பேரரசர். இந்த பேரரசர், அந்த பேரரசருக்கு இந்த தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். ஸ்தோத்திரம். இந்த தானியேல் அந்த பேரரசருடைய கனவை ஸ்தோத்திரம் விளக்கம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. அந்த நேபுகாத் நேச்சார் அவனுடைய வரங்களை கண்டு அந்த நேபுகாத் நேச்சார் தானியேலை உயர் அதிகாரியாக வைக்கிறார். உயர் அதிகாரியாக மட்டுமல்ல, அவர் ராஜாவுக்கு ஆலோசகராகவும் இந்த தானியேலை வைக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தானியேலை ஸ்தோத்திரம் இந்த ராஜா தேவனுடைய வழிகாட்டியாகவும் இந்த தானியேலை வைக்கிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. தானியேலை அழிக்க திட்டம் பண்ணினார்கள். சிங்க கெபியில தானியேலை போட திட்டம் பண்ணினார்கள். ஆனால் அடிமை தேசத்திலும் அல்லேலூயா அதிபராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு தானியேலை சிங்க கெபியில் இருந்தும் தப்புவித்து தரியுடைய வாயிலே தேவனை புகழவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் வைத்த அதே தேவன் என்னையும் உங்களையும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவர்கள் நடுவிலே உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை சிறப்பாக வழிநடத்தும், மேன்மையாக வழிநடத்தும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.